எல்லா பறவைகளும் புத்தாண்டுக்காக காத்து கொண்டிருந்தது. என்ன காக்கா காலையில வர மாட்டேன், ஆனா இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்க, என்ன விசேஷம்? என்ன சோஃபி மறந்துட்டியா? இன்னைக்கு புத்தாண்டு வேற இருக்கு, அதனால கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு இரவு வந்துடு. காக்கா சொன்ன பிறகுதான் நமக்கே தெரியுது, அதுக்குள்ளே புது வருஷம் பிறக்க போகுது. நாள் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. பிறக்கிற வருஷமாவது நல்ல வருஷமா அமையணும் எல்லாருக்கும். என்னம்மா எப்போதும் இல்லாமல் இன்னைக்கு காலண்டரே பார்த்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? நாளைக்கு புது வருஷம் பிறக்க போகுது, அதனால காக்கா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்கா. அதுக்கப்புறம் காக்கா மற்ற நண்பர்களை தன் வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக அவள் சென்று கொண்டிருந்தாள். அந்த வழியில் காக்காவுடைய தோழி டோனா அங்கு வந்து கொண்டிருந்தாள். இன்னைக்கு இரவு புத்தாண்டு கொண்டாட்டம் எங்க வீட்டுல இருக்கு, நீ மறக்காம வந்துடு. ஓகேவா டோனா? நான் சோஃபியும் கூப்பிட்டுருக்கேன். காக்கா நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கே தெரியும். வருஷம் ஊர்ல தான் புத்தாண்டு நடைபெறும், அது போல இந்த வருஷமும் ஊர்ல தான் நடைபெறுது. அதுக்கு கூப்பிட்டு தானே வந்திருக்கேன், நான் கண்டிப்பா வந்துடுறேன். சோஃபி குருவிடம் காசு இல்லை, அதனால் தன் மகளிடம் நான் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு போகவில்லை என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அம்மா நீ கவலைப்படாதம்மா, என் உண்டியல கொஞ்சம் காசு இருக்கு, அந்த காசை எடுத்துக்கொண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு நீ போமா. சோஃபி குருவி மகள் உண்டியலை சோஃபி உடைத்து அதில் கொஞ்சம் காசு இருந்தது, அதை அவள் எடுத்துக்கொண்டாள். சோஃபி குருவி அந்த காசை எடுத்துட்டு ஏதாவது வாங்கலாம் என்று அவள் கடைக்கு சென்றாள். அங்கு பலூன் கடை இருந்தது, அதனால் அதை பார்த்து கொண்டே உள்ளே சென்றாள். காக்கா வீட்டில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதால் டோனா குருவி கேக் செய்து கொண்டு வந்தது. டேசி குருவி ஜூஸ் செய்தது. அன்று இரவு 12 மணிக்கு எல்லாரும் கேக் வெட்டி சந்தோஷமாக இருந்தார்கள். அடுத்த வருஷம் பிறக்க போது நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணும், அதனால இந்த பலூனை எழுதி நம்ம விடுவோம். நான் இந்த வருஷத்தோட என் கோவத்தை மாத்திக்கணும், அதான் இந்த பலூனை எழுத போறேன். சோஃபி குருவி அந்த பலூனில் எழுதி அவள் வானத்தில் விட்டாள். அங்குள்ள எல்லா பறவைகளையும் தன்னுடைய ரெசல்யூஷன்லேயே அந்த பலூனை எழுதி வானத்தில் விட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.